திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பாம்புரம். தல விளக்கம்: காவிரி தென்கரை தலம், ஆதிசேஷன் வழிபட்ட தலம். பாம்புபுரம் என்பது பாம்புரம் ஆயிற்று. உரகபுரம் என்பது வேறு பெயர். சுவாமி பாம்புரேஸ்வரர், அம்பிகை வண்டார்குழலி, தலமரம் வன்னிமரம், தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தம், பண் தக்கராகம். திருச்சிற்றம்பலம். சீரணி திகழ் திரு மார்பில் வெண்ணூல, சீரணி திகழ் திரு மார்பில் வெண்ணூல, திரிபுரம் ஏறி செய்த செல்வர், வாரணி வனமுலை மங்கையோர் பங்கர், மான்மரி ஏந்திய மைந்தர், காரணி மணி திகழ் மிடருடை அண்ணல், கண்ணுதல் விண்ணவர் ஏத்தும், பாரணி திகழ்தரு நாள்மறையாளர், பாம்புர நன்னகரே, பாரணி திகழ்தரு நாள்மறையாளர், பாம்புர நன்னகரே. தெளிவுரை: ஈசன் அழகு திகழ் திருமார்பில் வெண்ணூல் பூண்டவர், திரிபுரத்தை எரித்த செல்வர், வனப்பு மிகுந்த தனங்களை உடைய உமாதேவியை ஒரு பங்காக கொண்டவர், இளமையான மானை கரத்தில் ஏந்திய அழகர், கரிய அழகிய மணி போன்று திகழும் கழுத்தை உடையவர், நெற்றியில் கண்ணுடையவர், அவர் தேவர்கள் போற்றி வழிபடும் நான் மறையில் வல்லவர்கள் திகழும் பாம்புர நகரில் விளங்குபவர். கொக்கிரகோடு கூவில மத்தம் கொன்றையோடு எருக்கணி சடையர், அக்கினோடு ஆமை பூண்டு அழகாக அனலது ஆடும் எம் அடிகள், மிக்க நல்வேத வேள்வியுள் எங்கும் விண்ணவர் விரை மலர் தூவ, பக்கம் பல்பூதம் பாடிட வருவார், பாம்புர நன்னகரே. கொக்கின் இறகு, வில்வம், ஊமத்தம்பூ, கொண்டை மலர், எருக்கம்பூ ஆகியன அணியும் சடையை உடையவர் ஈசன். உருத்திராக்கமும் ஆமையும் தரித்து ஒரு கரத்தில் நெருப்பை ஏந்தி ஆடுகின்ற அடிகள் அவர். அப்பெருமான் தேவர்கள் மனமிக்க மலர்களை தூவி போற்றவும், பூதகணங்கள் பாடி துதிக்கவும், வேத முறையில் நல்ல வேள்விகள் ஆற்றவும் உள்ள பாம்புர நகரில் மேவி இருப்பவர். துன்னலின் நாடை உடுத்து அதன் மேல் ஓர் சூரை நல் அறவது சுற்றி, பின்னுவார் சடைகள் தாழவிட்டு ஆடி, பித்தராய் திரியும் எம்பெருமான், மண்ணு மாமலர்கள் தூவிட நாளும் மாமலையாட்டியும் தாமும், பண்ணு நான் மறைகள் பாடிட வருவார், பாம்புர நன்னகரே. பொருந்திய ஆடை உடுத்தி அதன் மேல் காற்றை ஆகாரமாக உடைய அரவத்தை சுற்றி, முறுக்கிய சடைகள் தாழ்ந்து விழுமாறு ஆடி, பித்தர் போல திரியும் எம்பெருமான், பிரகாசிக்கும் மாமலர்கள் தூவி போற்றி 4 மறைகளையும் சொல்ல உமாதேவியுடன் விளங்குபவர். அவர் பாம்புர நன்னகரில் இருப்பவர். துஞ்சு நாள் தூரந்து தோற்றமும் இல்லா சுடர் விடு சோதி எம்பெருமான், நஞ்சு சேர்கண்டம் உடைய என்னாதர், நல்லிருள் நடம் செய்யும்
நம்பர் மஞ்சு தோல் சோலை மாமையில்லாட மாட மாளிகை தன்மேல் ஏறி பஞ்சுசே மெல்லடி பாவைய பயிலும் பாம்புர நன்னகரே. தோற்றமும் மறைவும் இல்லாத சுடர்மிகு சோதியாகிய எம்பெருமான் கண்டத்தில் நஞ்சு பொருந்திய தலைவர், நள்ளிருளில் நடம்புரியும் நம்பர். அவர் மேகம் சூழ் சோலையில் மாமயில்களும் மாட மாளிகைகளில் பஞ்சு போன்ற மென்மையான பாதங்களை உடைய பாவையர்களும் ஆடல் பயிலும் பாம்புர நகரில் இருப்பவர். நதியதன்னாயலே நகுதலை மாலை நால்பதி சடை மீசை அணிந்து கதியவதுவாக காளி முன் காண காணிடை நடம் செய்த கருத்தர் கதி அதுவாக காளி முன்காண காணிடை நடம் செய்த கருத்தர் விதியது வழுவா வேதியர் வேள்வி செய்தவர் ஒத்தொழி ஓவா பதியதுவாக பாவையும் தாமு பாம்புர நன்னகரே விதியது வழுவா வேதியர் வேள்வி செய்தவர் ஓ தொழிவோவா பதியதுவாக பாவையும் தாமு பாம்புர நன்னகரே. கங்கையும் தலை மாலையும் கொண்டு பிறைச்சந்திரனை சடைமிசை சூடி இடுகாட்டில் காளியானவள் காணுமாறு இடம்புரிந்த ஈசன் விதிவழுவாது வேதியர்கள் வேள்வியாற்ற அவ்வேதத்தின் ஒளியானது ஓய்வின்றி ஒலிக்கும் பதியனும் பாம்புர நகரில் உமாதேவியுடன் விளங்குகின்றார். சிறப்புரை. கருத்துக்கெல்லாம் ஆதியாக விளங்குபவன் ஈசன் என்பதையும் அவன் கருத்தே யாண்டும் நிகழ வல்லதென்பதையும் கருத்தர் என்னும் சொல் உணர்த்திற்று. கருத்தர் என்பது கடவுள். ஓதி நன்கு உணர்வார்க்கு உணர்வுடை ஒருவர் ஒளி திகழ் உருவம் சேர் ஒருவர் மாதினை இடமா வைத்தயம் வல்லல் மான்மரி ஏந்திய மைந்தர் ஆதினி அருள் என்று அமரர்கள் பணிய அலைகடல் கடையன்று எழுந்த பாதிவெண் பீரை சடை வைத்தயம் பரமர் பாம்புர நன்னகரே. சிவனுடைய திருநாமத்தை ஆத்மார்த்தமாக ஓதுபவர்களின் நெஞ்சத்தில் ஊறி நிற்கும் ஒப்பற்ற ஒருவராகி சோதி வடிவாய் விளங்குபவன் ஈசன். அவர் உமாதேவியை இடபாகத்தில் வைத்த எம் அண்ணல், இளமை பொருந்திய மான் ஏந்திய கரத்தை உடைய அழகர், ஆதி முதல்வனே அருவாயாக என தேவர்கள் பணிய அலைகடலில் கடைய அதில் எழுந்த பொருளான பிறைச்சந்திரனை சடையில் வைத்த பரமர் பாம்புர நகரில் விளங்கும் ஈசன். மாலினுக்கு அன்று சக்கரம் ஈந்து மலரவர்க்கு ஒரு முகம் ஒழித்து ஆளின் கீழ் அறம் ஓர் நால்வருக்கு அருளி அனலது ஆடும் எம் அடிகள் காலனை காய்ந்து தம் கடல் அடியால் காமனை பொடிபட நோக்கி பாலனுக்கு அருள்கள் செய்த எம் அடிகள் பாம்புர நன்னகரே. திருமாலுக்கு சக்கரப்படையை நல்கி பிரமனுக்குரிய 5 முகங்களுள் ஒன்றினை களைந்து 4 முகமுடையவனாக செய்து சனகாதி முனிவர்களுக்கு கல்லால மரத்தின் கீழ் அறம் உணர்த்தி நெருப்பை திருக்கரத்தில் ஏந்தி ஆடுபவர் எம் அடிகள். அவர் வீரக்கல் அணிந்த தம் திருப்பாதத்தால் உதைத்து அழித்து
மன்மதனை நெற்றிக்கண்ணால் நோக்கி எரித்து சாம்பலாக்கி பாலகனாகிய உபமன்யுக்கு பார்க்கடல் இருந்து அருள் புரிந்த அடிகள். அவர் பாம்புர நகரில் இருப்பவர். சிறப்புரை: பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் ஈசன் என்று உபமன்யுக்கு அருள் புரிந்த பாங்கும் இவன் உணர்த்தப்பட்டது. விடைத்தவள் அரக்கன் வெப்பினை எடுக்க மெல்லிய திருவிரல் ஊன்றி அடத்தவன் தனக்கு அன்று அருள் செய்த அடிகள் அனலது ஆடும் எம் அண்ணல் மடக்கொடியவர்கள் பருப்புணல் ஆட வந்து இழி அரிசிலின் கரை மேல் படப்பையில் கொணர்ந்து பருமணி சிதறும் பாம்புர நன்னகரே. குற்றம் புரியும் வலிய அரக்கன் கைலை மலையை பெயர்த்தெடுக்க அதனை தனது மென்மையான திருப்பாத விரலால் ஊன்றியவன் ஈசன். தகாத செயலை செய்தவனுக்கும் அன்று அருள் செய்த அவ்வடிகள் அனலை கரத்தில் ஏந்தி ஆடுபவர். இளம் நங்கையர்கள் அரிசில் ஆற்றில் நீராட கரையில் உள்ள தோட்டங்களில் மணிகள் சிதறி மல்கும் பாம்புர நகரில் அப்பெருமான் விளங்குபவர். கடிபடு கமலத்து அயனொடு மாலும் காதலோடு அடிமுடி தேட செடிபடு வினைகள் தீர்த்தருள் செய்யும் தீவன எம்முடை செல்வ முடியுடை அமரர் முனிகணத்தவர்கள் முறை முறை அடி பணிந்து ஏத்த படியதுவாக பாவையும் தாமும் பாம்புர நன்னகரே. மனம் திகழ் தாமரை மலரின் மேல் உரையும் பிரமனோடு திருமாலும் விருப்பத்துடன் அடியும் முடியும் தேடிச் செல்ல தீமை தரும் வினைகளை தீர்த்து அருள் புரியும் எமது செல்வர் தீவண்ணம் உடையவர். அப்பெருமான் தேவர் தலைவர்களும் முனிக்கணத்தவர்களும் முறைப்படி திருவடியை பணிந்து ஏத்த இவ்வுலகின் கண் தேவியும் தானும் திகழ விளங்குவது பாம்புர நகர். குண்டர் சாக்கியரும் குணமில்லாதாரும் குற்றுவிட்டு உடுக்கையத்தாமும் கண்டவாறு உரைத்து கால் நிமிந்து உண்ணும் கையர்தாம் உள்ளவாறு அறியார். வண்டு சேர் குழலி மலைமகள் நடுங்க வாரணம் உரி செய்து போர்த்தார் பண்டு நாம் செய்த பாவங்கள் தீர்ப்பார் பாம்புர நன்னகரே. சாக்கியர் மற்றும் பேணும் நற்குணங்கள் இல்லாதவர்களும் நின்று கொண்டு கையில் உணவை ஏந்தி உண்பவர்களும் உண்மை பொருளை உள்ளவாறு அறிய மாட்டார்கள். மலைமகள் நடுக்கம் கொள்ளுமாறு வீரத்துடன் யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்ட ஈசர் பாம்புர நன்னகரில் வீற்றிருந்து முற்காலத்தில் செய்த பாவங்களை தீர்ப்பவர் ஆவர். சிறப்புரை: நின்று கொண்டு கையில் உணவை ஏந்தி உண்பது பொருந்தாது என்னும் அறமுறைத்த சிறப்பு காண்க. முற்பிறவியில் செய்த வினையானது இப்பிறவியில் பாவமாக அமைதலையும் அதனை தீர்ப்பவர் ஈசன் எனவும் பண்டு நாம் செய்த பாவங்கள் தீர்ப்பார் என உணர்த்தப்பட்டது. இப்பிறவியில் தம்மை அறியாது செய்யும் பாவமும் தீரும் என்னும் குறிப்பால் உணர்த்தும். ஈசன் திருவடியை வணங்குதல் பின்னரும் நல்வினையால் ஈசனை கண்டு கழிக்க செய்யும் என்று உரைக்கும். பண்டு செய்த பழவினையின் பயன் கண்டு கண்டு கழித்திக்கான் நெஞ்சமே எனும் திருநாவுக்கு அரசரின் அருள்வாக்காலும் கொள்க. பார்மலிந்து ஓங்கி பருமதில் சூழ்ந்த பாம்புர நன்னகரே கார்மலிந்து அழகா கழனி சூழ் மாட கழுமல முதுபதி கவுனி நார்மலிந்து ஓங்கு நான்மறை ஞான சம்பந்தன் செந்தமிழ் வல்லார் சீர்மலிந்து அழகார்
செல்வமது ஓங்கி சிவனடி நண்ணுவர் தாமே சீர்மழிந்து அழகார் செல்வமது ஓங்கி சிவனடி நண்ணுவர் தாமே. உலகில் மிக ஓங்கிய அகன்ற மதில் சூழ்ந்த பாம்புர நகரில் பொருந்திய ஈசனை போற்றி நீர்வளம் மிக்க வயல்களும் மாட மாளிகைகளும் உடைய பழமையான கழுமல நகரில் கவுளியர் கோத்திரத்தில் உதித்த நான்மறைகளில் வல்லவரும் அன்பின் மிக்கவருமாகிய ஞானசம்பந்தர் உரைத்த இத்திருப்பதிகத்தை ஓத வல்லவர்கள் சிறப்பும் செல்வமும் ஓங்கி வாழ்ந்து சிவனடியை நண்ணுவர். திருச்சிற்றம்பலம்.